ஐயா ஜேம்ஸ் கேமரோன் அவர்களே, உங்களை நம்பி படம் பார்க்க வந்த எங்களை வச்சு செஞ்சிட்டீங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்தோட சீக்வலாகவும் அவதார் ஃப்ரான்ச்சைஸியோட இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் அப்புறம் ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட கேரக்டரைசேஷனை பற்றி சொல்லணும்னா, படத்தில் வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்குமே எந்த விதமான ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டியுமே இந்த படத்தில் ஏற்படுத்தி இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்து இந்த சீன்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு கிரிப்பிங்கே இல்லாத ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளேவாக தான் எனக்கு தெரிஞ்சது. மூணாவது, இதுதான் முக்கியமான விஷயம், இந்த படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 17 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பேசிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தை கட் பண்ணி தூக்கி இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு எந்த விதமான கண்டினியூட்டி இஷ்யூமே வந்திருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலாக இந்த படத்தோட மேக்கிங், சவுண்ட் டிசைனிங், முக்கியமாக 3D விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்காகவே இருந்துச்சு. என்னதான் படத்தை பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாலும் படத்தில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு கதை இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆல்ரெடி சுட்ட தோசையை திருப்பி போட்டு நம்மளுக்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனரான ஐயா ஜேம்ஸ் கேமரோன் அவர்கள். அண்டு மக்களே, நான் இப்போ இது வரைக்கும் சொன்னது நான் பார்த்ததை வச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொரு ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விமர்சனங்கள் மாறுபடலாம். அதையும் நான் இப்போ இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் அவதார் பட ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட போய் இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங் அண்டு 3D விஷுவலுக்காகவே நீங்கள் தாராளமாக ஒரு வாட்டி தியேட்டரில் போய் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான மூவி ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.